ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகுது. உண்மையை சொல்லணும்னா என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் ரொம்ப நாளாக டிராஃப்டில் வச்சுருந்தேன். சரி இப்படியே வச்சுருந்தா எப்படி போஸ்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே மார்னிங்கே டிஃபனும் லஞ்சும் செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து ஸ்கூல் போக சொல்ல கேட்டு போயிருந்தா. அம்மா ஆஃப்டர்நூன் எனக்கு சிக்கன் செஞ்சு வச்சுருங்க சொல்லிட்டு கேட்டு போயிருந்தா. சரி அதான் சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கு ஹஸ்பண்ட் சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு வாங்க சொல்லி அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் எடுத்து பாப்பாவுக்கு கிரேவி மாரி செஞ்சுட்டு இருந்தேன். எப்பவும் செய்கிற மாதிரி தான் எண்ணெய், கடுகு, ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு தேவையான தண்ணி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து செமி கிரேவி மாரி வேணும்னு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன். 10 மினிட்ஸில் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே ஹஸ்பண்ட் பாப்பா ஸ்கூலில் கூப்பிட்டு வரத்துக்கு லேட் ஆச்சு சொல்லிட்டு கூப்பிட்டு வர போயிருந்தாங்க. மேடம் வரும்போதே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தோடு தான் வந்திருக்காங்க. ஐஸ் வாங்கிட்டு வந்திருந்தா. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டு ஈவினிங் டைம் ஆனால் எல்லாரும் வீட்டில் இருக்கிற வேலை தான். துணியெலாம் வாஷ் பண்ணாமல் இருந்தது. எல்லாத்தையும் மிஷினில் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். சோஃபா கவர்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டெலாம் கூட்டி பெருக்காச்சு. எப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் டைம் ஆகிடும். சரி இன்றைக்கியாவது கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் பார்த்தா ஒரு நைட் 10 o'clock மேலே ஆகிடுச்சு. நான் எப்போவுமே பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி செய்வேன். சரி இன்றைக்கி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லி புல்லட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எப்போவுமே அரிசி ஊற வைக்கும்போது அலசிட்டு தான் ஊற வைப்பேன். ஏன்னா அப்புறம் ஊறிட்டு அப்புறம் அலசினா அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அலசிட்டு ஊற வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா கேனோடு எண்ணெய் ஊற்றுறோன்னு பார்க்காதீங்க. இது அப்பா கொடுத்து விட்டுருந்தாங்க ஊர்லேருந்து கடலெண்ணெய். சரி வேறு பாட்டிலில் மாற்றி வைக்கணும்னு நினச்சேன். அது அப்படியே இருக்குது. என்னடா அடிக்கடி பிரியாணி வீடியோவே போடுறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எப்போல்லாம் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்டுடுவோம். கடையிலேருந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டோம். அதான் அடிக்கடி பிரியாணி வீடியோ போட்டுட்ருக்கேன். பிரியாணி எப்பயும் செய்கிற போல தான் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், நெய் கூட ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டு தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ளேவர் கொதித்து வந்தோடனே தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபைனலாக லெமன் பிழிஞ்சு விட்டு மூடி போட்டு மூடி விட்டுலாம். சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் இல்லைனா கூட சாப்பிட்டுடுவோம். பட் எக்கு இல்லாமல் சாப்பிட முடியாது. சைடில் எக்கு வேக போட்டிருந்தேன். தண்ணி கொதிச்சதுமே அரிசி போட்டுட்டு தண்ணி ட்ரை ஆகட்டும் சொல்லி தம் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு தம் எடுத்தாச்சு. எடுத்து பார்த்தா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது. பிரியாணி, ஆஃப்டர்நூன் வச்ச சிக்கன் கிரேவி, முட்டை ப்ளஸ் ரைத்தாவோட சாப்பிட்டு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.